கனிமவள கொள்ளை விவகாரம் தொடர்பாக மாவட்ட கனிமவள அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த பணியிட மாற்றத்தால் எந்தெந்த மாவட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். தமிழ்நாடு அரசு பதவியேற்றதற்கு பிறகாக, புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகாக பல்வேறு அமைச்சர்களும் துறை சார்ந்த ஆய்வுகளை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில கனிம வள மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு பல்வேறு இடங்கள்ல சர்ப்ரைஸ் விசிட் எனப்படக்கூடிய திடீர் ஆய்வை மேற்கொண்டு அங்கங்கே மாவட்டங்கள்ல அதிக அளவிலான, அதாவது குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக கனிம வளங்களையும் அதே போல கொள்குவாரிகள்ல இருக்கக்கூடிய பணிகளை திடீர் ரத்து என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்துல கனிம வள கொள்கையை தடுத்தல் மற்றும் இயற்கை வளங்களை காப்பதற்கான முயற்சிகள் எடுத்து வரும் ஒரு பகுதியாக தமிழகத்துல 27 மாவட்டங்கள்ல உள்ள இயற்கை வளங்கள் துறை சார்ந்த மாவட்ட அதிகாரிகளை ஒரே நேரத்துல பணியிட மாற்றம் செய்து இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு டெப்டி டைரக்டர் பன்னீர்செல்வம், அதே போல கள்ளக்குறிச்சி, கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், தேனி, விழுப்புரத்துடைய RFSPGN, வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், நாமக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, சென்னை, அரியலூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி என 27 மாவட்டங்களை சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மாற்று மாவட்டத்திற்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.